ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வீமினுடைய ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 11 ஓகேவா? பார்ட் 10 எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஜிமின் வந்துட்டு டேக்கிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து தேங்க்யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் ரொம்ப லவ்லி பர்சன், ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆசை சொல்லியிருப்பாரு. நம்ம டேவும் பார்க்குறாங்க, அவன் இவருக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்குன்னு தெரிஞ்சா நானே வந்துட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனால் யார் கொடுத்துருப்பா சொல்லிட்டு அப்படி அவருக்கு யோசிக்கும் போது அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. எனக்கு ஒரு மொபைல் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க, ஜிமின் என்னோட சர்ப்ரைஸ் எப்படி என்ன ஹாப்பியா, அப்போ நான் டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் வந்துருக்கு. இப்போ பார்க்குறாங்க அது வந்து டெக்ஸ்ட் யாரும் தான் முட்டைக்கணன்னு போட்டு வச்சிருக்காங்க. முட்டைக்கணன்றது வேறு யாரும் நம்ம ஜேக்கே தான் ஓகேவா? நம்ம டே பார்க்குறாங்க, ஓ நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டே இப்போ தான் லைட்டாக ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக எஸ்டர்டே நைட்டு நம்ம ஜிம்மினும் டேவும் ஒரு ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருப்பாங்களடா. அப்போ நம்ம டேவை கொண்டு போய் நம்ம ஜிம்மின் ரெஸ்ட் ரூமில் ஹைட் பண்ணி வச்சிருப்பார்ல. அப்போ ஒரு மொபைல் வந்துட்டு நம்ம டேபிள் விட்டு போயிருப்பாரு. அந்த ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கலாம், அந்த டேபிள் விட்டு போயிருப்பாரு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் என் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே கொடுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஜிம்மினோட ஃபோன் ஆக்சுவலாக வந்துட்டு அவரோட பேக்கில் தான் இருக்கும். அந்த டேபிளில் இருக்கிற ஒரு மொபைல் தான் நம்ம டேவ் ஓடுது. அதுவும் நம்ம ஜிம் ஃபோன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது ஒரே மாதிரி. நம்ம ஜம்க்கு என்ன பண்ணாங்க, அதுதான் ஜிம்மின் நம்பர் மொபைல் எடுத்து நினச்சிட்டு எடுத்து அவர் நம்பர் வந்து ஜேக்கேன்னு சொல்லி சர்வ் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் நம்ம டே வந்துட்டு 2 பேரும் வெளில வந்ததுக்கப்புறம் மொபைல் பார்க்குறாங்க, அங்கே இருந்திருக்கும். எடுத்து பார்க்கும்போது தான் நான் எடுத்துகிட்டு வந்து பாரு வீட்டுக்கு வந்து நைட் வந்து மொபைலில் வச்சுட்டு படுக்கும்போது தான் பார்த்துருப்பாரு. நிறைய டெக்ஸ்ட் வந்துருக்கும், ஜிமின் வீட்டுக்கு போயிட்டியா, என்ன பண்ணுறேன், நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஜேக்கே கேட்டிருப்பாங்க. அப்போ தான் நம்ம டே பார்க்குறாங்க, ஓ வந்துட்டு இது அவன் நம்பரா சொல்லிட்டு அவர் வந்து சர்வ் பண்ணி வச்சிருப்பாரு. அது வந்து ஜேகேன்றதை எடுத்துட்டு முட்டைக்கரன்னு சொல்லிட்டு போட்டு சர்வ் பண்ணி வச்சிருப்பாரு. ஜஸ்ட் ஸ்டோரியில் தான் அப்படி சொல்கிறாங்க, எனக்கு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம டேவும் பார்க்குறாங்க, ஓ இது நீ பண்ண வேலை தானே, ஆனால் சும்மா சொல்லப்படுது, உனக்கு என்ன விட ஜிம்மை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்க சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு. உன்னால தான் இப்போ அவன் ஹாப்பியாக இருக்கான், எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது இப்போது, ஆனால் சேம் டைம் ஹாப்பியாக இருக்குது, நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஜிம்மை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மை பார்த்தா தான் அதை ஃப்ளவர்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஃப்ளவர்ஸை ஸ்வீட்டு, நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கீங்க டே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஃபைனல் நம்ம டே அண்ட் ஜிம் 2 பேரும் ஒரு ஹோட்டல் தான் போகிறாங்க. போயிட்டு டின்னர் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேவும் ஜிம்னும் அவ்வளோ ஹாப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜின்னு ரொம்ப சேடாக உட்காந்துருக்காரு சோஃபாவில். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆரமும் நம்ம ஜிஹுவான் நம்ம ஜிமின் தம்பி இருக்காங்க. அவங்க 2 பேரும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு. ஒரு பக்கம் மைட்லாம் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேவும் ஜிம்னு வரும்போது டே டேரெக்டாக ரூமுக்கு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜின்னோட ஃபேஸ் ரொம்ப சேடாக பார்த்துட்டு சின்ன அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க, ஜிமினா வந்துட்டியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சு ஜிம் கிட்ட போகிறாங்க. என்னாச்சு ஏன் அங்கிள் வந்து சேடாக இருக்கீங்க அப்படி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஒரு சின்னதாக வந்துட்டு எனக்கு ஏதோ நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுற பிறகு சொல்கிறாங்க. லோன்லியாக ஆமாம், நான் அந்த வீட்டில் தனியாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. என்ன அங்கிள் பேசுகிறீங்க, அங்கே பாருங்கள் ஆரம் அங்கிள் இருக்காங்க, அப்புறம் ஜீவான் இருக்காங்க, அங்கே பாருங்கள் வீட்டில் எவ்வளோ மைட் இருக்காங்க, நீங்கள் எப்படி தனியாக இருப்பீங்க சொல்கிறாங்க. நான் தனியாக தான் இருக்கேன் தெரியுமா அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு புரியுது, ஏன்னா ஜின்னு வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பார். அவர்கிட்ட யாரோ பேசிகிட்டே இருக்கணும், அவர்கிட்ட யாரோ ப்ளே பண்ணிகிட்டே தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம ஜிமின் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் வேணால் கேம் விளாடணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு கேம் விளாட நல்லா இருக்குன்னு தோணுது, நீங்கள் வேணா என் கூட கேம் விளாட்றீங்களா அப்படி கேட்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னோட ஃபேஸ் டக்குன்னு ஸ்மைலியாக ஆகிடுது. நிஜமாக சொல்கிறேன் ஜிமின், ஆமாம் நீங்கள் வேணா என் கூட கேம் விளாட்றீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக எடுத்து விளையாடலாமே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அந்த டேப் எடுத்து கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஜியோட ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். இப்போ இவங்க இந்த பக்கம் ஜீவான் ஆரம்லாம் அந்த கேமை முடிச்சிடறாங்க. அவங்களோட செஸ் கேமை முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இவங்க 2 பேர் கேம் விளையாடுறாங்க. 2 பேர் பார்க்குறதுக்கு ஏதோ 2 ட்வின் பிரதர்ஸ் சொல்லலாம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஒரு சன்னிலா மதர்ங்களா மாதிரி இல்லை. 2 பேரும் ஏதோ லைக் ஒரு ட்வின் பிரதர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ப்ளே பண்ண எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் தான் வந்து பார்த்துருக்காங்க. அங்கிள் இப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் தோத்துட்டார். அதில் ஆக்சுவலி அங்கிள் இப்படி இல்லை சொல்கிறாங்க. ஆனால் ஜின்னு கோச்சிக்கவே மாட்டுறாங்க. அவருக்கு ரொம்ப வருமா, ஐயோ ஜிமினா நான் தோத்துட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வந்துட்டு இப்படி தானே போயிருக்கணும்னு சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக பாவமாக குழந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஜிமின் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிற மாதிரி விளாடணும் சரியா சொல்கிறாங்க. சரி நீ சொல்லி கொடு அப்படி சொல்லிட்டு அவர் 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இவங்க எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க. மெய்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு வந்துட்டு விளையாடுற நிறுத்தவே இல்லை, டைம் போயிட்டே இருக்குது. இப்போ 6 மணிக்கு 2 பேர் சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக டேவும் ஜிம்னா ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால டே வந்து உட்காந்துருக்காரு. டேவும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஆரம் பார்க்குறாங்க. சின்ன டைம் ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. நீ வா அவங்க இவங்க பேசுறது அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க மூழ்கி போயிடுறாங்க அந்த கேமுக்குள்ளே. 2 பேரும் சுற்றிட்டு வர்றதை பார்த்தா இப்போ டே பார்க்குறாங்க. டேட் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தா ஏதோ வந்து ட்வின் பிரதர்ஸ் மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்குது, ஏதோ ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாதிரி தான் இருக்காங்க, ஒரு சன்னில மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த மயிரெலாம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்னோட ஃபேஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ குஷியாக விளையாடிட்டு இருக்காரு. சின்ன குழந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக நான் ஜெயிச்சிட்டேன்னா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பேரும் அழகாக விளையாடிருக்கா. ஒரு கட்டத்துக்கு ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு. டைம் போனது தெரியாமல் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் தூங்குற டைம் வந்துட்டு இப்போ டேன்னு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு என்னடான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா யார் கூப்பிட்றாங்கன்னு கவனிக்கல அவர். இப்போ தான் ஜிம் ரியலைஸ் பண்ணுறாங்க.
டே அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. பாரு டைம் என்னாச்சு, அம்மா என்ன சாப்பிடவே இல்லை, நீ பாட்டு கேம் விளையாடிட்டு இருக்க, நாளைக்கு கூட விளையாடிக்கலாம், எவ்வளோ நேரம் விளையாடுவேன், ஆஃபீஸ் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக போய் தெரியுமா, அப்படி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்ல அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம் வந்துட்டு சரி ஓகே சின்ன அங்கிள் இன்னிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இதுவே போதும் ஜிம்னா, இது மாதிரி அடிக்கடி என் கூட ப்ளே பண்ணு, எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜின்னு போயிட்டு சாப்பிட்றாங்க. ஜின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பு ஜீவான் எல்லாரும் அவங்க ரூம் போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிம்மு டேவும் அவங்க ரூம் போயிடறாங்க. ஜிம்மு போய்ட்டு ரூமில் வந்து உட்காடுறாங்க. இப்போ தான் நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம தூங்கலாம் சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே குளிக்க போக இந்த பக்கம் நம்ம டேவோட ஃபோனில் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருக்குனாக்கா ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு. என்னது டேவோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜிம்னு பார்க்குறாங்க. சரி ஓகே யாராவது ஆஃபீஸில் உள்ளவங்களா இருக்கும், யாராவது அவங்களோட கொலிகா கூட இருக்கலாம் சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே உட்காந்து பெட்டில் ரொம்ப நேரம் அடிக்குது. ஒரு யாரும் இம்பார்ட்டன்ட் காலை ஃபோன் பண்ணுறாங்களோ. ஸோ ஜிமின் தான் போகிறாங்க. கிட்ட போய் பார்த்தாக்க முட்டைக்கண்ணன் இருக்கு. முட்டைக்கண்ணனா ஜிமின் பார்க்குறாங்க. அது யார் முட்டைக்கண்ணா? ஸோ ஜிமின் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. அந்த பக்கம் டே ஜிமினா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஜேகே சொல்கிறாங்க. டே ஜிமினா உனக்கு எவ்வளோ டைம் தான் கால் பண்ணுறது, எடுக்கவே மாட்டேங்கிறா, உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, அம்மா டின்னர் தானே வரேன்னு சொல்லி ஏன் வரல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாங்க. டின்னரா சொல்கிறாங்க. ஆமாடா அப்புறம் ஃப்ளவர்ஸ் அனுப்பி பிடிச்சிருந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஃப்ளவர்ஸா என்ன சொல்லிட்டு ஜேகே நீ சொல்கிறாங்க. அதான்டா 99 ஃப்ளவர்ஸ் உனக்கு அனுப்பியிருந்தானே, அப்புறம் ஸ்வீட்டில் அனுப்பியிருந்தேன், என்ன கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லியாமே அப்படி சொல்லிட்டு செக்கே சொல்ல உனக்கு இதான் பிடிக்கும்னு தெரியும் ஓகேவா, நான் டெய்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போனா டே இதெல்லாம் அனுப்பலையா சொல்லிட்டு ஜிம்மினுக்கு பயம் வந்தது. இப்போ ஜிம்மின் அங்கே பாரு செக்கே எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் தான் பிடிக்காது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், உனக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்குமா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் அப்போ நான் சின்ன பையனாக தான் பிடிக்கும், எனக்கு இப்போலாம் பிடிக்காது அது சொல்கிறாங்க. நீ பிடிச்சதா சொன்னேன். அவங்க சொன்னாங்க ஆமாம் ஆஃபீஸில் அவ்வளோ பேர் இருந்தாங்களா, சரி அது சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. பாரு நாளைக்கு பேசுறது ஃபோன் வச்சிடறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி எதனா டென்ஷன் வந்துருப்பான் அதனால அப்படி பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு ஜேக்கி கேஷ் எடுத்துக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மின் பார்க்குறாங்க. எப்படி ஜங்கோட நம்பர் இங்கே இதில் வந்துச்சு அப்புறம் அப்படின்னா இப்போ டேக்கிட்ட நம்ம காரில் வரும்போது அவ்வளோ புகழ்ந்து பேசினது, ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது நான் அவ்வளோ புகழ்ந்து தரலனே, அப்புறம் டேக்கு ஜலசாக இருந்திருக்குமோ, கோவம் வந்திருக்குமோ, ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார். ஸோ ஜிம்மினுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. இப்போ ஜிமின் அப்படியே நினச்சிட்டு இருக்கா. கரெக்டாக டே குளிச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே கை காலம் சுட்டிக்கிட்டு அழகாக வந்து பெட்டில் வந்துருவா. எப்படினாக்கா உட்காந்துருக்காரு, படுக்கல ஆனால் உட்காந்துருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அதிகமாக பிடிக்காது சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி இப்போ ஜிமின் வந்துட்டு எனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்காது டே, நான் சும்மா சொன்னேன் ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்தா தான் லவ் இருக்குன்னு அர்த்தமா என்ன, அதில் தான் ரொமான்டிக் லவ்லாம் இருக்குன்னு அர்த்தமா என்ன, அப்பெல்லாம் இல்லை சொல்லாமல் கூட சில பேர் ரொம்ப லவ் கேரில் வச்சுருப்பாங்க. அதுவும் நான் அவ்வளோ ரொமான்டிக்கான விஷயம் இல்லை, எனக்கு ரொமான்டிக்காக இருக்கணும் பிடிக்கவும் பிடிக்காது அப்படி ஜிமின் தான் என்னென்னமோ வளர்றாரு. அவரோட தாட்டில் என்னன்னாக்கா நம்ம டே வந்து கோவப்பட்டுக்கூடாது, டே வந்து கோச்சிக்கூடாதுன்ட்டு மட்டும்தான். அதுக்காக தான் இவ்வளோ சார் விளாடிட்டு இருக்காரு. டேக்கு புரிஞ்சிருச்சு அவன் வந்துட்டு பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவும் எதுவும் கண்டுக்காமல் அப்படியா யார் உனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்காதா சொல்கிறாங்க. எதுவும் இல்லை ஃப்ளவர்ஸ் கொடுக்குறவங்க ரொமான்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப லவ்லி பர்சன், நீ தானே சொன்ன கேரிங் பர்சன் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும் அதை சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை எனக்கு அப்பெல்லாம் பிடிக்காது, எனக்கு ஃப்ளவர்ஸே பிடிக்காது, எனக்கு அலர்ஜி அப்படி சொல்லிட்டு என்னென்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ளவர்ஸ் ஹக்லாம் பண்ணியிருந்தா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லி ஜிம் தான் என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு. பட்டேவும் அவர் புரிஞ்சுக்கிறா. சரி ஓகே அவன் ரொம்ப பேனிக் ஆகுன்னு சொல்லிட்டு சரி ஓகே காம் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஆனால் கொஞ்சம் ஜலஸ் ஆகிற மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உண்மை தான் இருக்காரு. படு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. டே சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. எதுவும் சாப்பிடணுமா டே, ரெஸ்டாரண்ட் தான்டா நம்ம அவ்வளோ சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக நீ கூட சொன்னீங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு, நீ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அது அப்போ சொன்னேன்னா இப்போ எது கிரேவிங்ஸாக இருக்கட்டே, எனக்கு ஃபுட்டு வேணாம், வேறு எதுனா சொல்கிறாங்க, வேறு என்ன சொல்கிறாங்க, ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சொல்கிறாங்க. இப்போ டைம் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். டே பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு சாப்பிடணும் டே ஜிம் தக்கிவிட்ட கேட்குறாங்க. இப்போ டேவும் சரி வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்னு டேவும் கிச்சனுக்கு போகிறாங்க. டே போய்ட்டு ஜிம்னு தூக்கி அந்த கவுண்டர் டேப்பில் உட்கார வச்சுட்டு எடுத்துட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி எடுக்கிறாங்க. பார்த்து ஐஸ்கிரீம் இருக்குது அதை எடுத்து இந்தா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப க்யூட்டாக பேபி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. டே சும்மா இல்லாமல் அவர் வந்துட்டு நைட்டில் டைமில் ஜிம்னு அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. அதனால் நம்ம ஜிம் டே என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா இல்லாமல் ஜிம்மோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறது ஒரு மாதிரி அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட இந்த பக்கம் இவர் சிக்ஸில் நோஸில் கிஸ் பண்ணிட்டு ஒரு ப்ளே பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவரும் க்யூட்டாக ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சு ரூம் போகிறாங்க. ரூமுக்கு வந்துட்டு நல்லா அழகாக தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமினுக்கு இன்னைக்கு ஏர்லியாகவே ஒர்க்லாம் இருக்குது சொல்லிட்டு அவர் கிளம்புறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போலாம் மாமும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வரும்போது அந்த ஃப்ளவர்ஸ் ஞாபகம் தான் வருது. இப்போ நம்ம டே வந்துட்டு அதை நினச்சிட்டே வந்துருக்காங்க. இப்போ டே ஜிம் பார்த்தா அவர் எப்படி சம்மத்தாக உட்காந்துருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. ஃபைனலாக 2 பேரும் ஆஃபீஸ் வந்துட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே டே எனக்கு ஒர்க் இருக்குது நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஆஃபீஸ் ரூமில் வந்துட்டாங்க.
இப்போது ஜிம்மி பார்க்குற நல்ல வேலை டேட் எதுவும் கோச்சிருந்தா என்ன ஆயிருக்கு சொல்லி ஜிம்மி நினைக்கிறாங்க. இது என்கிட்ட சண்டை போடல அப்படி சொல்லிட்டு ஜிம்மி அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மி வந்துட்டு உட்காந்துருக்காரு ஒரு சீட்டில். இந்த பக்கம் அவனை யோனிச்சுன்னு பார்த்தா அவர் வேற லெவலில் போயிட்டுருக்காரு. அவரும் போகவும் பயங்கரமாக சேட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. அந்த பக்கம் அவங்க 2 பேரும் கையில் பிடிக்க முடியல. 2 பேரும் சேட்டிங்கில் பயங்கரமாக ஃபிட் ஆகிட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம்மி உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு 99 ரோஸ் வந்துட்டுருக்கு. இப்படினாக்கா இன்றைக்கி இப்படினாக்கா ஒரு 99 ரோஸு, ஒரே ஒரு ஒயிட் ரோஸ், மொத்தமாக 100 ரோஸ் ஓகேவா. 99 ரெட் ரோஸும் ஒரே ஒரு ஒயிட் ரோஸும் வச்சு ஒரு பெரிய பொக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு. ஃபைனலாக நம்ம ஒரு பாசம் வராங்க, ஒரு கொரியர் பாய் வராங்க. ஆனால் இவங்க வேறு நேற்று அவங்க வேறு, இன்றைக்கி அவங்க வேறு. பார்த்திமின்னு சொல்கிறாங்க. இந்தாங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஐயோ இந்த ஜேக்கு இன்றைக்கி மாறிப்பிட்டான், இது மட்டும் டேக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஐயோ ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் எனக்கு ஃப்ளவர்ஸை வந்தால் கொடுக்காதீங்க சொல்கிறாங்க. ஏன் சார் சொல்கிறாங்க, இனிமேல் ஃப்ளவர்ஸை வந்தால் கொடுக்காதீங்க, என் பேருக்கு ஏதாவது வந்துச்சுனாக்கா அது எடுத்துகிட்டு வராதிங்க சொல்லிட்டு ஜிம்மி பண்ணுறாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் தூக்கி குப்பட்டப்பறம் போட்டுட்டு அதை அப்படியே பிக் எடுக்கிறாங்க. எடுத்து நம்ம டேக்கு அதை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் வந்துச்சு. ஆனால் தூக்கி போட்டேன், ஏன்னா பிகாஸ் எனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அது வேறு தேர்ட் பர்சன் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு வர ஜிம்மி சொல்லிடுறாங்க. இப்போ அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எவ்வளோ பேசும் ஆடி போயிடுது. ஒரு மாதிரி அமைதியாக இருக்க. அவருக்கு என்ன சொல்லவே தெரியல. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்பாடா நம்ம டே கண்டிப்பாக நம்மளை கோவப்பட மாட்டாங்க, நம்ம அனுப்பிட்டோம் இல்லையா அந்த மாதிரி பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ அவரை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்ம நல்ல பிள்ளைன்ற பேர் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்கேன். அப்படி கொஞ்ச நேரத்தில் அகைன் ஒரு கொரியர் பாய் வராங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. திரும்பவும் திரும்பி பார்த்தாக்க அங்கே நினச்சிருக்காங்க. அங்கே பாருங்க உங்களுக்கு ஃப்ளவர் சொல்கிறாங்க. இது பார்த்தா எஸ்டர்டே வந்த மாதிரி அதே ஒரு 99 ரோசஸ் மட்டும்தான், அது ஃபுல்லாக அந்த ரெட் ரோஸ் தான் வந்துருக்கு. அது பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க. நேற்று வந்தவரை இவர் நீங்கள் நேற்று வந்தாங்க தானே சொல்கிறாங்க. ஆமாம் அவருக்கு டெய்லி கொடுக்க சொல்லியிருக்காரு உங்கள் பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல ஜிம்முக்கு சமூகம் ஒரு கடவுளே இந்த ஜேக்கே இருக்காருன்னு சொல்லி ஜிம்மி நினச்சிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு வந்து யார் தான் இருக்கும் சொல்லிட்டு ஜிம்மி இப்போ தான் யோசிக்கிறாங்க. ஒரு வேளை டேக்கு நம்ம இந்த ஃப்ளவர்ஸை பற்றி பேசினாலும் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம டே தான் அனுப்பியிருப்பாங்க அந்த ஃப்ளவர்ஸை. ஜிம்முக்கு ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்குது சொல்லிட்டு அவரே அனுப்பிப்பார். நம்மளே அனுப்பியிருந்தா அவன் ஹாப்பியாக இருந்திருப்பான். அவன் நம்ம அனுப்பி நினச்சி தான் வாங்கியிருக்கான் சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருக்கான். காய்ட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஜேக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்ப சொல்லுவோம். அப்போ நீ கொடுத்துருக்கணும்டா, நீ ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்துருக்கலாம்ல சொல்லும்போது அவருக்கு தோணிருக்கும் நம்மளே கொடுத்துருக்கோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தா நினச்சா வாங்கி ஹாப்பியாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சு ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அவர் வாங்கிக்கிட்டது, அவர் ஜலஸ் கொஞ்சம் ஹாப்பியாக பேசினதுலாம். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோன்னு நினச்சா அவன் ஹாப்பியானா அதுதான் நம்ம அவனை கிஸ் பண்ணா சொல்லிட்டு அப்புறம் நினச்சிக்கிட்டு தான் அவரே அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி அனுப்பியிருப்பார். இன்றைக்கி நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அதுவும் 100 ரோஸ் அவர் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருப்பாரு. இன்றைக்கி இப்போது ஜிம்மி நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ இப்போ கண்டிப்பாக அதை டே தான் அனுப்பியிருப்பாங்களோ சொல்லி ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் சொல்லி ஜிம்மி தான் இப்போ எந்த ஃப்ளவர்ஸை தூக்கி போட்டுங்கப்பா அந்த கொரியர் பாட்டை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை கொடுத்தா எடுத்துகிட்டு வரீங்க ஓகேவா, அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க எனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்காது சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் அவர் கையில் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு அந்த டஸ்ட்பினில் போட்டாரா தூக்குறாரு. எடுத்துகிட்டு அவர் டேபிள் வைக்கிறாங்க. எல்லாம் விட பார்க்குறாங்க. ஜிம்மினை யோசிச்சுட்டு பார்க்குறாங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மி தான் இந்த ஃப்ளவர்ஸ் போட்டா டேபிள் பக்கத்தில் வச்சுட்டு அது அந்த ஃப்ளவர்ஸ் அவர் ஹேண்ட் அது அந்த போஸ்ட்டில் வச்சு அழகாக எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இப்போ ஜிம்மி போஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ளவர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேப் பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ ஹாப்பி ஆகிடுது. நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு இது நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஃப்ளவர்ஸ்க்கு இந்த ஃப்ளவர்ஸ் எனக்கு செட் பண்ணவங்க ஒரு ஹக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹாப்பியாக ஒரு ஹக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் டேக் பக்கம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறாருக்கா கீழே நம்ம டே எதுவும் ரிப்ளை என்ன பண்ணுறாங்க. ஒரு ஸ்மைலி பிக்கடா ஒரு ஸ்மைலி இமோஜி அனுப்புறாரு. இதை பார்த்தா தான் ஜிம்மிக்கு உயிரே வருது. அப்பாடா நல்ல வேலை டே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜிம்மி இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஐயோ சொல்லிட்டு இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறது அழகாக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது சொல்லிட்டு ஜிம்மி அந்த ஃப்ளவர்ஸை பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம டே அந்த அமைதியாக ஒரு மணிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ரசித்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டே பக்கத்தில் ஒரு பாசன் பார்த்தா ஒரு பாசன் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதுக்கு அந்த பொண்ணை குறுக்குறுன்னு பார்க்குற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் யார் பார்க்கணும்னு தெரியாதா சொல்கிறாங்க. தெரியுது சொல்கிறாங்க. எனக்கு அங்கே நம்ம ஜேகப்புக்கும் ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஷூட் போயிட்டுருக்காங்க. 2 பேரும் இப்போனாக்கா ஒரு மாடல் ட்ரெஸ்ஸுக்கான ஒரு கோல்டு ஜுவல் இருக்குண்டா அதுக்கான ஆட் தான் ஷூட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் அந்த பொண்ணு ஹிப்பில் ஒரு செயின் ஒரு ஹிப்பு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று போட்டிருக்கா. அதை அந்த ஜேவுக்கு ஹிப்பில் ஹை வச்ச மாதிரி இருக்கும். ஜேவுக்கு நெக்கில் ஒரு நியூவாக நெக்லஸ் போட்டிருப்பாரு. அந்த பொண்ணு நெக்கில் வச்ச மாதிரி நெக்கில் ஹேண்ட் வச்ச மாதிரி இருக்கும். இவங்க 2 பேருமே அந்த ஜுவல்ஸை தொட்ட மாதிரி தான் இருக்கணும். இதுதான் போஸு. அதுதான் நம்ம ஜேவு வச்சிருக்காரு. ஆனால் ஜேவு இப்படி பண்ணுறது காயில் பார்க்கவே முடியல. அவ்வளோ கோவம் வருது மாதிரி இப்படி மறைச்சி பார்க்குறாரு. அப்போ அந்த டே பார்க்குறாங்க. டே இவங்க தான் ஃபீலிங்ஸ் இருக்கிறடா ஜேவுக்கு மேலே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. எப்படியே சொல்லட்டும் இப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோம். சடனாக போயிட்டு நான் லவ் பண்ணுறேன் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அது பிடிக்காம போயிடுச்சு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்பாயில் ஆகிடும்ல
அப்படி சொல்லிட்டு காய்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலாக காய்க்கு ஜெயப்பு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சொல்ல தான் முடியல அவரால். சொன்னால் அவன் எதுக்காமல் போயிடுவானோ இல்லை இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கூட போயிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலே இருந்திருப்பாரு. மற்றபடி அவருக்கு ஹோபினா ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜெயகு பார்க்குறாங்க. அங்கேருந்து இப்போ ஜெயகு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம காய் இங்கே வரைக்கும் பார்க்க அது அவர் நினைக்கிறாங்க அந்த பொண்ணை தான் பார்க்குறான்னு நினச்சிட்டு அவருக்கு சமக்கம் வந்துடுது. பாரு இவ்வளோ இந்த ஆக்ட்ரஸ் தான் அவன் பார்க்குறான் சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. ஏன்னா நம்ம காய் இந்த மாதிரி டைப்னாக்கா யாராவது ஒருத்தங்க அழகாக இருந்தால் சொல்லிடுவார். அவர் அழகாக இருக்காங்க இப்போ யோனிச்சின கூட அன்றைக்கி சொல்லிட்டு பார்த்தியா ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவரோட ஹேபிட் இருந்தாக்கா யாராவது அழகாக இருந்தாக்கா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஜெயகு பார்க்குறாங்க. பாரு அவனுக்கு அழகாக இருக்கான்னு அப்படியே அந்த பொண்ணு அழகாக இருக்க சொல்லிட்டு வச்சுக்கணுவாங்க பார்க்குறேன் பார்த்தியா அப்படி இருந்துட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. பக்கத்து நேரக்கு என்னைக்காவது இப்படி பார்த்துருப்பானா எப்போ பார்த்தா அடுத்தவங்க தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என் பக்கத்தில் வந்து என் ஃபீலிங்ஸ் புரியல சொல்லிட்டு ஜெயாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ரோடு முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜெயாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயாவுக்கு ஒரு மணி நேரமும் பார்த்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே அவருக்கு என்னாச்சு காய் வந்துட்டு இன்னுமே கண்ணை எடுக்கவே மாட்டாரு. அவர் கண்ணு ஃபுல்லாகவும் அந்த பொண்ணு வந்து லைட்டாக ஃப்ளட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுதான் காய்க்கு இன்னும் கோவம் வருது. அவள் தான் ஃப்ளட் பண்ணுறானா இவனும் பார்த்துட்டு இருக்கான் பார்த்தியா அப்படி சொல்லி இவனும் அப்படி நின்று இருக்கான் பாரு அப்படி சொல்லிட்டு காய் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காரு அவர் லவ். இந்த பக்கம் நம்ம ஜெயாவுக்கு அவன் வந்துட்டு அவளை பார்க்கலாம் சொல்லிட்டு ரொம்ப அவருக்கும் ஒரு பக்கம் 2 பேருக்குமே லவ் இருக்கான்னு சொல்லிக்காமல் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போது ஜெயாவை பார்க்குறாங்க. ஷூட்டு ஃபைனலாக முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஜெயப் ரொம்ப கோவத்தில் வராரு. இந்த பக்கம் காய் ஒரு சேர்லையும் டே ஒரு சேர்லையும் தான் உட்காந்துருக்காங்க. வேறு சேர் பக்கத்தில் இல்லை. நம்ம ஜெயப் என்ன பண்ணுறாரு டேரெக்டாக வந்துட்டு காயோட லேப்பில் உட்காந்துறாங்க. அங்கேருந்து மொத்த பேரும் ஷாக் ஆகிடுறாங்க ஒரு கடத்துக்குள்ள. ஏன்னா ஒரு ஆக்டர் அவர் வந்து ஒரு ஆக்டரு காய் வந்துட்டு உங்களுக்காக செக்ரட்டரி மேனேஜர் அப்படி ஒரு போஸ்டிங்கில் தான் இருக்காரு. ஆனால் அவரோட லேப்பில் போய் ஒரு உட்காரதும் எல்லாம் பயந்துட்டாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டேப் பார்க்குறாங்க. ஐயோ கண்டிப்பாக யாராவது ஃபோட்டோ எடுப்பாங்க. போட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நம்ம இங்கே இருந்தோம்னாக்கா டேங்க அவங்க பக்கத்தில் இருந்தாரு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. நம்ம எஸ்கேப் ஆயிடும் சொல்லிட்டு இப்போட்டே தான் நான் ஜிம்மின் வீட்டுக்கு வந்து நினைக்கிறேன் கிளம்புறேன் சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் போயிடாரு. நம்மளுக்கு சண்டே வேணாம் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. ஹோபி என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெயப் தான் எதுவுமே கிடக்காம உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களும் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயப் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம காய் மடியில் வந்து உட்காந்துருக்க பார்த்துட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா சரி ஓகே சரி ரேஞ்சிட்டு டேரெக்டாக ஒரு ரூம் இருக்குது. அவருக்குன்னு ஒரு கேர் ரூம் கொடுத்துருப்பாங்க தனியாக. அந்த ரூம் போயிடாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இல்லை ஜெயஹோப் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜெயஹோப் நிற்கவே அவர் பாட்டு போயிட்டு இருக்காருங்க. பாரு ஹோபி ஒன்று தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் பாட்டுக்கு எஞ்சி அந்த ரூம்குள்ளே வராங்க. இங்கே பாரு ஹோபி எப்படி சொல்கிறாங்க. அவர் கேட்காம இல்லை அவர் பாட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம இவங்க பின்னாடி போயிட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயஹோப் பார்க்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாது என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் எனக்கு புரியலடா ஏன்டா அப்படி பண்ணுறா அத்தனை பேருக்கு வந்து உட்காரியே யாராவது ஃபோட்டோ எடுத்து உன்னை பற்றி ஃபேக்காக நியூஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உன் கரியர் என்னடா ஆகும். உனக்கு கொஞ்சம் கூட உங்க மேலே அக்கறை இல்லையா. நீ இப்படி நடந்துப்ப எவ்வளோ பெரிய மாடல் தெரியுமா நீ எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் அவர் மேலே உள்ள அக்கறையில் ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காரு மெச்சூரிட்டியா. காய்க்கு புரியல. ஜெயஹோ அப்படி சொல்கிறாங்க. சொல்லு நீ வந்துட்டு அவ்வளோதானே பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில் உள்ள தானே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா உனக்கு மற்றவங்களுக்கு பிடிக்குமே என்னோட என் பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இவன் அழகாக இருக்கான் அவள் அழகாக இருக்கா சொல்லிட்டு அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். இவ்வளோ என் பக்கத்துலேயே இருக்கானே என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயஹோ படுறாங்க. அவர் கண்ணில் கண்ணீர் வந்துட்டுருக்கு. எனக்கு அவருக்கு ஒரு மாதிரி உடனே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் போதுமா என்னை பற்றி ஃபேக் நியூஸ் எதனா ஸ்ப்ரெட் ஆனால் கூட பரவாயில்ல. எனக்கு அவ்வளோ ஜலசாக இருக்குது நீ அவ்வளோ பார்த்துட்டு இருக்க எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயஹோ படுறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அட பாவி என்னை லவ் பண்ணுறியான்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. கண்ணில் பார்த்தா அப்படியே கண்ணீர் கொட்டுது ஜெயஹோப்க்கு. ஆமாண்டா நான் லவ் பண்ணுற போதுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயஹோப் கிட்ட வந்துட்டு அது கோவத்தை எடுத்து மொத்தமாக வந்து அங்கே கிஸ் பண்ணிடுறாரு. அப்படியே கிஸ் பண்ணி நம்ம காய் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா ஜெயஹோப்புக்கு காய்னா ரொம்ப பிடிக்கும். அவர் பார்க்குறதா ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு பையன் மாதிரி இருப்பானே தவிர ரொம்ப நல்ல பர்சன். நம்ம காய் வந்துட்டு ரொம்ப கேரிங்காக இருப்பார் எல்லாரும் மேலேயும். அதனால தான் நம்ம ஜெயஹோப்புக்கு காயை பிடிச்சிருக்கும். இப்போது ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஐம் ஃபாலிங் லவ் வித் யூ ஓகேவா. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியாது. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் பண்ணுறது. ஏன்னா என் லவ் அக்செப்ட் பண்ணி கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ சரியா நான் உன்னை லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும் நீ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் தான் கண்ணில் வந்து கட்டியே சொல்ல பார்க்குறேங்க. ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுது நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவரோடைய போன டர்ன் பண்ணாய். இப்போ நம்ம காய் தான் டக்குன்னு ஜெயப் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜெயப் டர்ன் பண்ணுறாங்க. எங்கே போகிற சொல்லிட்டு பக்கத்தில் எடுத்து இப்போ இவர் கிஸ் பண்ணுறாரு ரொம்ப டீப்பாக. இப்போ 2 பேரும் அப்படியே டியர்ஸோடைய மாறி மாறி கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. யார் சொன்னாங்க உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு மற்றவங்க ஏன்னா இப்போ என்ன உன்னை பற்றி எப்படின்னு நினச்சிக்கலாம் சரியா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட ஹோப் பேபி உன்னை அப்படி தான் பார்த்துட்டு இருக்க சரியா. நீ எனக்கு அவ்வளோ இஷ்டம் யாரை சொன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் பார்க்குறாங்க. என்னதுக்கு உடனே எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா. எப்போ நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தனும் ஃப்ரெண்டாக அப்போது உனக்கு ஸ்மைல் இருக்கே அதில் நான் விழுந்துட்டேன் தெரியுமா. அந்த சன்ஷைன் ஸ்மைலில் தான் நான் விழுந்தேன். எனக்கு உடனே அவ்வளோ பிடிக்கும். நான் அவ்வளோ பார்க்கல உன்னை தான் பார்த்துருந்தேன். அவங்ககிட்ட ப்ளட் பண்ணா அதை பார்க்க முடியாமல் பார்த்துட்டு இருந்தேன். நான் அவங்ககிட்ட லவ் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி சொல்லி என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லிடுவியோ சண்டைன்னு திட்டு வரல எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்து போல அதெல்லாம் உங்க மேலே கோவம் தான் சொல்கிறாங்க. நான் பக்கத்தில் இருக்கு இன்னொருத்தவங்க பார்க்குறத சொல்கிறாங்க. எனக்கு தெரியாத சத்தியமாக தெரியாது
தெரியாதுடா பேபி, இங்கே பாரு எனக்கு உடனே அவ்வளோ பிடிக்கும்டா, நீ எனக்கு அவ்வளோ இஷ்டம்டா, காய்க்கு ஹாபின்னு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெகப் பார்க்குறாங்க, உண்மையாக சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு நீ அவ்வளோ இஷ்டம்டா, ஐ லவ் யூ டா சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போதான் ஜெகப்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நாய் பார்க்குறாங்கப்பா, நான் சொல்லுவேன் தான்டா, உண்மையாக சொல்லுவேன், அவங்க அழகாக இருக்காங்க இவங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மனசாரி எனக்கு லவ்னா அது உண்மையில மட்டும்தான். நான் ஃப்ராங்காக சொல்லுவேன், ஒருத்தவங்க அழகாக இருந்தானா என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனா அது நீ தான் சரியா, உன்னை பார்த்தா மட்டும் தான் எனக்கு அந்த ஃபீலிங்ஸே வரும் சரியா. நான் எப்போவுமே உன்னை வந்துட்டு உன்னை தாண்டி வேறு யாரும் அப்படி யோசிச்சதே இல்லை. இது வரைக்கும் உன்னை ஒன்று சரி மட்டுமே லவ் பண்ணுறேன். நிறைய டைம் சொல்லணும்னு ட்ரை பண்ணுவேன். இவன் கூட சொல்லிட்டானே என்னென்ன பயமாக இருக்கும், எங்கே அப்படி லவ் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துருவோன்னு சொல்லி பயண்டா. அதான்டா ஓகேவா எனக்கு ஹோப் பேபி ஐ லவ் யூ டா சொல்கிறாங்க. இப்போது ஜெகக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்லிடா சொல்லி நிஜமாடா ஐ லவ் யூ டா சொல்கிறாங்க. ஒன்று போய் யாரும் லவ் பண்ண இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணி ரொம்ப அழகாக வந்து லவ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்க்குறாண்டா, ஜிமினுடைய ஆஃபீஸில் பார்த்தா நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே யோனிச்சிடா நம்ம கிளம்பலாமா சொல்கிறாங்க. கிளம்பலாம் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சிட்டு பார்க்குறாங்க, ஜிம்னாவும் சொல்கிறாங்க, வர நீ ரொம்ப அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறது காமடா, வர ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப ஷைனிங்காக இருக்கடா, க்ளோவிங்காக இருக்கா சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, யோனிச்சிடாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிட்ட தலை வந்து சுற்றுற மாதிரி இருக்குது, ஒன்று சொல்லணும்டா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டேஸாகவே ரொம்ப தலை சுற்றுறா சொல்கிறாங்க. தலை சுற்றுதா? ஆமாண்டா தலை சுற்றுது, என்னென்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும்னு தோணுன்னு சொல்கிறாங்க. டே இங்கே பார்த்து கேஷ் கூடாதுப்பா, நம்ம போய் செக் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம். சரின்னு சொல்லிட்டு வா நம்ம போகலாம் சொல்லிட்டாங்க. டேக்கிட்ட சொல்லாமல் வேண்டாம், நம்ம யோனிச்சு கூட போவோம், போயிட்டு எதாவது பிரச்சனை நம்மளே சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம யோனிச்சு தான் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு டாக்டர் பார்க்குறாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி தலை சுத்தல் வருதாமா, அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் ரொம்ப வீக்காக வர இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே பிளட் டெஸ்ட் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் யோனிச்சிடும் பிளட் டெஸ்ட் கொடுத்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டாக்டருமே வராங்க. ரிப்போர்ட் வந்துடுது. பார் ஜிமின் நம்ம கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் உள்ள போகிறாங்க, யோனிச்சு உள்ள போகிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு நீங்கள் இவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா சொல்லி கேட்குறாங்க. ஹஸ்பண்டா எதுக்கு டாக்டர் அப்படி கேட்குறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. ஹஸ்பண்டா அவனுக்கு மேரேஜ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு யோனிச்சு சொல்கிறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ டாக்டர் டேரக்டாக ஜிம்மில் ஹேண்டில் பார்க்குறாங்க. ஒரு மேரேஜ் ஆகாத பாசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டையும் பார்க்குறாங்க, ஜிம்மையும் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. என்னாச்சு டாக்டர் எதுக்கு மேரேஜாக இருக்கான்னு கேட்குறீங்க, எதுக்கு ஹஸ்பண்டை பற்றி கேட்குறீங்க சொல்லிட்டு யோனிச்சு சொல்ல இப்போ ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. யோனிச்சு அமைதியாக சொல்கிறாங்க. எதுக்கு டாக்டர் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. இல்லை ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லையா, அதனால் ஹஸ்பண்ட் கூட இருக்காங்களா சொல்லலான்னு தான் கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சுக்கு ஷாக் ஆகிட்டு ப்ரெக்னெண்ட்டாங்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு என்ன ஹாப்பியாக இருக்குது. ப்ரெக்னென்ட் வருஷம் கேட்டதும் அவருக்கு செம ஹாப்பி. அப்படி யோனிச்சுட்டு பார்க்குறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக சொல்லிட்டு பார்க்குறாங்க. டாக்டர் அவனுக்கு மேரேஜ் ஆகலாம், அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் சொல்கிறாங்க. இப்போ இவன் ஜிமின் தான் வந்துட்டு யோனிச்சு அமைதியாக சொல்லிட்டாங்க. டாக்டர் வீடாக பார்க்குறாங்க. ஜிமினா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. டாக்டர் அது ஒன்றும் இல்லை, அது அவன் சும்மா சொல்கிறான், அவனுக்கு தெரியாது, நீங்கள் விடுங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ஜிமின் சொல்கிறாங்க. யோனிச்சுட்டு ஒன்றுமே புரியல, தலையை சுற்றுதான் இருக்குது. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஓகே கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிங்க, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் ஹஸ்பண்டோட வாங்க ஓகேவா செக்கப்புக்கு அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இது மெடிசன் எழுதிருக்க, இது வாங்கிக்கோங்க ஓகேவா, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கண்ணு அவ்வளோ டியர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரிப்போர்ட்டை வாங்குறாங்க கையில். அவருக்கு அப்படி இருக்குது. இப்போ யோனிச்சின் பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா யோனிச்சின் தெரியாதுல ஜிம்முக்கு மேரேஜ் ஆனது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு பயமும் ஒரு சேர்ந்து ஏன்னாக்கா டேக்கிட்ட ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டோம்னாக்கா குழந்தை பத்து கொடுத்தப்பறம் போயிடுமா ஜின் அவங்கள விட்டுட்டு நம்ம போயிடுற மாதிரி இருக்குமோ, நம்ம டே வந்து குழந்தை பிறந்தக்கு நம்ம அனுப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள என்னென்ன தாட்டு ஓடிட்டுருக்கு. டே எனக்கு இல்லையா என்ன, எனக்கு பயமாக இருக்கே, குழந்தை வந்துட்டா டே வந்து என்ன அனுப்பிடுவாங்களா, நான் டே விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து சந்தோஷமாகவும் இருக்குது, சேம் டைம் டே விட்டு பிரிஞ்சிருமோ, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி சொல்ல போகிறேன் டே கிட்ட ஜிம்னு பார்க்குறாங்க. இது எப்படி சொல்கிறது, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும். அந்த குழந்தைக்காக தான் சின்ன ரொம்ப ஆசைப்படுறாங்க. சின்ன ஆரம்பம் குழந்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணும், சேம் டைம் டே விட்டு எப்படி பர்மனெண்ட்டாக இருக்க முடியும். ஜிம்முக்கு அதே ஒரு கவலையாகவே இருக்குது. அப்படியே ஹாப்பி டே சொல்லி வராங்க. யோனிச்சிட்டு தலையே சுற்றுறது என்னடா நடக்குதுங்க சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு வந்துருக்காங்க. இதோ நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம். ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன்.